கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகும்? பதவியுடைய பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் வரும் பொழுது என்ன ஏற்படும்? மறைந்து விடுகிறார். 3, 4, 9 கூடையவர் 3ஆம் வீட்டில் மாற்றிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஒரு மாதம் நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்கே போகிறதுங்கிறது உங்களுக்கு ஆபத்துக்களை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். 9 கூடையவன். அடுத்து சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 3லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது? இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். கும்பராசிக்காரங்களாம் இயல்பிலேயே வரம் வாங்கிட்டு வந்தவங்க. சுக்கிரன் இன்பில்டாகவே உங்களுக்கு பாதகாதிபதி எனும் கெடுதலை மட்டுமே செய்பவன் எனும் பதவியுடைய பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் வரும் பொழுது என்ன ஏற்படும்? மறைந்து விடுகிறார். 3, 4, 9 கூடையவர் 3ஆம் வீட்டில் மறைகிறார். இந்த சட்ட புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றுன்னா அலசலாம். முதல் சட்ட புத்தகத்தில் என்ன சொல்லுது? 4, 9 கூடையவர் அவர் பாதகாதிபதி, வேதகாதிபதி, அந்த கதையெல்லாம் விடுங்க. 4, 9 கூடையவர் உங்களுக்கு 4ன்னு அம்மா, 9ன்னா அப்பான்னு சொல்லியாச்சு. அவர் 3ஆம் வீட்டில் வருவது தாய் தந்தையர் உடல்நிலை கெடும், அதில் ஜாக்கிரதை வர வேண்டும். இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சுக்கிரன்னா களத்திரஸ்தானாதிபதி என்பதால் மனைவி எனும் பொருளும் உண்டு. அவர்கள் மறைகிறார்கள். ஒய்ஃப் ஊருக்கு போகிறது, ஒய்ஃபை விட்டு பிரியிற சந்தர்ப்பங்கள் ஏற்படுறது போன்ற விஷயங்களும் ஏற்படும். ஜாலி இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணுறவனுக்காக சொல்கிறேன். புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்போ தான் உயிரே என்னை விட்டு போகாத உயிரே நீ போயிட்டீங்கன்னா நான் தாங்க மாட்டேன் உயிரே. ஒரு வருஷம் தான் தம்பிக்கு, அடுத்த வருஷம் கேளுங்க அவனே கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வருவான். ஸோ இப்போ 4, 9 கூடியவர் 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது அப்பா அம்மான்னு சொன்னேன், அப்புறம் ஒய்ஃபுன்னு சொன்னேன். ஸ்கின் டிசீசஸ், கர்ப்பப்பை பிரச்சனைகள், பெண்களுக்கு தான் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாலிசிஸ்டிக் ஓவரி, கர்ப்பப்பை யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். சரி, என் ஒய்ஃபுக்கு இதே ப்ராப்ளம் வந்தபோது, சரி இன்றைக்கி நாளில் நீங்கள் எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தான். அந்த டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க? ஒரே வார்த்தை, உங்களுக்கு லிவரில் ஏதாவது பிரச்சனை, ஒரு மஞ்சக்காமலன்னு போய் கேளுங்களேன். மஞ்சக்காமலையே சரியாயிடும். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் டாக்டருங்க ஒரே ப்ரேயர் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் லிவரை ஒன்றும் மாற்றவே இல்லையா? ஆமாப்பா, சைக்கிள் கேரியரை கழட்டி மாற்றுறதுக்கு. கர்ப்பப்பையில் பிரச்சனையா? அப்படியா? ஏன் யுட்ரஸ் மாற்றிக்க வேண்டியதானே? ஆமாம், மளிகை கடைக்கு வந்திருக்கேன், அரிசி தீர்ந்து போச்சு வாங்கிட்டு போகிறதுக்கு. வர உறுப்புகளை மாற்றுறவங்கெல்லாம் அதிகமாயிட்டாங்க. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் நமக்கு அந்த உறுப்பு நல்லா வரதுக்கு மருந்து கொடுக்குறானா, உறுப்பை கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெயின், யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட பெயின், ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டை இப்பயே பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கும்பராசிக்காரர்கள். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டு சகோதர பாவங்களுடன் சண்டைகள் போன்றவை ஏற்படும். சகோதரர்கள், அதுவும் பெண், சுக்கிரன் என்பதால் பெண் சகோதரி, அதாவது அவங்களுடைய அக்காவோ அல்லது தங்கையோ யாராவது இருந்தால் அவங்களோட பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சண்டை, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போக, அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று தெரிய போக, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, அக்காட்ட சொன்னால் போதும், அக்கா தான் நமக்கு இன்னொரு அம்மா, அக்காட்ட சொன்னால் அந்த விஷயம்லாம் பிளாக் பாக்ஸில் போட்ட மாதிரி எங்கள் அக்கா யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. யார் சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தகவலெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க. உங்கள் தம்பிகிட்ட சொன்னால் வேணால் உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட சொல்லாமல் உங்களை காப்பாற்றுவான்னு மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் உங்கள் அக்காவோ தங்கையோ யாராவது 2 பேர்கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான். இதுக்கு டைரெக்டாக உங்கள் அம்மாட்டே நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இன்னொரு 15 நிமிஷம் நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க. பெண்களால் ரகசியத்தை காக்க முடியாது ஒன்று. ஆனால் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த மாதிரி 3ஆம் இடத்துல இதனாலே ஒரு பூசல்கள். நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, உங்கள் அக்கா தங்கை ஒன்று புரிஞ்சிருப்பாங்க, நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய அக்காவோ தங்கையோ அவர்களுடைய வாழ்க்கையில் சென்று மூக்க விடுறதை தயவுசெய்து நிறுத்துங்க. அவர்கள் வாழ்க்கையில் சென்று நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி ஏதாவது பண்ணுறதோ தயவுசெய்து நிறுத்துங்க. அது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும். அப்படியே நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் அதை வெளியே சொல்லாதீங்க. பல வீடுகளில் பிரச்சனையே என்ன அப்படின்னா,
உங்கள் அக்காவுக்கு நீங்கள் உதவி செய்கிறது உங்கள் மனைவிக்கு தெரிஞ்ச அந்த நாள் உங்கள் வீட்டோட நிம்மதி போயிடும். இது எல்லார் வீட்லேயும் அப்படி தான். நம்மெல்லாம் பெரிய மெச்சூர்டு, நம்மெல்லாம் 4 டிகிரி படிச்சிருக்கோம், 7 டிகிரி படிச்சிருக்கோம், 2 PhD படிச்சிருக்கோன்னு பேர் தான். ஆனால் நம்ம எண்ணங்கள் ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி விரிவடையலை. நம்ம வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கோம். ஸோ அக்கா தங்க விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு 9 குடையவர் 3ஆம் வீட்டில் இருப்பதால் இப்போ தூரதேச பிரயாணங்கள் போகலான்னு நினச்சிருப்பீங்க. சில பேருக்கு இருந்து கர்நாடகாவில் போய் பொழைச்சிக்கலாம், அல்லது இங்கேருந்து இதுக்கு போய் பொழைச்சிக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆந்திரா போய் பொழைச்சிக்கலாம் என்றெல்லாம், நீ கேரளா போய் பொழைச்சிக்கலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டு அந்த ஊரில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு டைமெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்கே போகிறதுங்கிறது உங்களுக்கு ஆபத்துக்களை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். 9 குடையவன் 3ஆம் வீட்டில் வருகிறார். அதே மாதிரி அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, நெஞ்சு வலி வர்றது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி சுக்கிரன்னா கர்ப்பப்பையில் வரக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் போன்றவைகள். அப்போ ஐவிஎஃப் பண்ணலாமா தயவுசெய்து பண்ணவே கூடாது. கர்ப்பப்பையை தொடவே கூடாது. கர்ப்பப்பையை ஏதாவது தொட்டிங்க அப்படின்னா ஒரு செலவுக்கு 10 செலவு வந்து சேரும். சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க மொபைலில். என்னடா பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் கொடுக்குறாங்க. குருஜி எனக்கு ஒருத்தர் கால்ஸ் கொடுக்குறாங்க, அந்த கால்ஸ் படி நான் நடந்துக்கிறேன். முதலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்னொருத்தர் கால்ஸ் கொடுக்குறதெல்லாம் எடுங்க. இன்னொருத்தர் வந்து கால்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் டைரெக்டாக ஏற்றுக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் உண்டாக்கும். அதனால் வந்து பணத்தை கொண்டு போய் பெருசாக பெட்டியாக போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ காசு போட்டேன் அவ்வளோ காசு, தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான லோடு ஏறிட்டே போகுது தலைமையில். ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரோடே, அது முக்கியமாக இன்ட்ரோடே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுத்தம் அதை நீங்கள் பண்ணவே கூடாது. இன்ட்ரோடே பண்ணாமல் இந்த ஒரு மாதமும் நீங்கள் சேஃப் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் இந்த படாப்பட் காலைல ஏறி சாயந்தரம் இறங்கிடும், சாயந்தரம் ஏறி காலைல இறங்கிடும், அதெல்லாம் இந்த படாப்பட் கதையே இருக்கக்கூடாது. ஸோ சுக்கிரன் அப்படின்னாலே ஸ்கின் டிசீசஸ், அதே மாதிரி உயிரணு குறைபாடு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் உயிரணுங்கிறது இது சந்திரன் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த உயிரணு குறைபாடுகள் இருக்கிறவங்க, மொட்டிலிட்டி ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் தவிர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டாலே 3ஆம் இடத்து சுக்கிரன் என்பது உங்களை அதில் உந்தி தள்ளும். 3ஆம் இடம் என்பது முயற்சி, உங்களை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பணத்தை செலவு பண்ணி நீங்கள் டாக்டர்லாம் பார்ப்பீங்க. அடுத்து சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 3லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுன்னா அசட்ஸ் அதிகமாகிறது. ஆன் த சேம் டைம் கும்பராசிக்காரர்களுக்கு 4 9 குடையவர் எனும் அந்த 9ஆம் இடம் என்பதை இன்னும் டீட்டெயிலாக போனீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் மேலே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ சினிமா படம் எடுக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கலாம் அதிர்ஷ்டத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் மலேசியா, ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. பெனாங் நகரிலே வாரம் மலேசியா வருகிற டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நேரில் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.